வணக்கம்ங்க. வணக்கம் சாமி. உங்க பேரு? என் பேர் சங்கர் சாமி. எந்த ஊரு? நாம் இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கிறோம். ஓ! ஆ. ஏறு சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மலையனூர் தாயனூர் கிராமம். நீங்க கணக்கம்பட்டி சாமிகிட்ட எப்போ வந்தீங்க? எப்போ நான் உங்களுக்கு எப்படி தெரியும் சாமிய பத்தி? சாமியை பற்றிலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. சாமியாருன்னு பார்த்தா நம்மளுக்கு முடியாது தெரியாது அந்த அளவுக்குலாம். ம். ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வீட்டில் இந்த பயணி தான் அவங்க ஊர் சொந்த ஊர். உங்க உங்க வீட்டம்மா பழனிங்களா? ஆமாம், பயணி சின்ன ஒய்ஃபு, ரெண்டு ஒய்ஃபு எனக்கு. ஓ! சரி, சரி, சரி. ஆ. சின்ன ஒய்ஃபு. இவங்க கனகம்பட்டியே தான் ஆக்சுவலாக அவங்க அம்மா ஊர். ஆ. அவங்க அங்கே இருந்தாங்க. அதனால் நான் இப்போ சென்னையிலேருந்து வரும் பழக்கம் ஆயிடுச்சு. ஓ! ஆ. அதனால் வந்து அவங்க இப்போ சண்டை கட்டின்னு வந்துட்டாங்க. சரி. அவங்கள தொலாயின்னு வந்து கட்சியில் ஐயா சாமி கிடைச்சாங்க. ஓ! இங்க அதான். இருக்காங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இங்க சொந்த ஊருன்றனால தேடி வந்திருக்கிறீங்க. அவங்க வந்து சண்டை கட்டின்னு சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. ஆ. அவங்கள தொலாயின்னு வந்தேன். ம். அவங்க எங்கேயும் இல்லை. ஆ. அப்புறம் இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அந்த சாமியார் போய் பாரு, ஆ. பார்த்தா அவனுக்கு ஒரு இது நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி. சரின்ட்டு வந்தேன். ம். வந்தால் அது அம்மா தான் மெயினாக காரணம் இதுக்கு, நான் இல்லை. ஓ! எனக்கு அம்மா தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அம்மா வந்து ஒரு 9 மாதம் ஐயா கூடவே இருந்து. ஓ! உங்களுக்கு முன்னாடி உங்க அப்பா இங்க வந்தாங்க. அம்மா வந்தாங்க. சரி. எனக்கு முன்னாடி அம்மா தான் வந்தாங்க. ம். அதுக்கப்புறம் அம்மா வந்து தான் சொன்னாங்க, இந்த மாதிரி சாமியார் இருக்காரா ஒருத்தர் இங்கே, ம். கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு, வந்துடுறான்னு சொன்னாங்க. ம். நான் சாமியார்லாம் அப்புறம் எனக்கு பிடிக்காது. அசிங்கமாக திட்டுவான் அம்மாவை. ம். அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு முறை வந்து போடான்னாங்க. வந்தேன். வந்து பார்த்தா ஐயா ரொம்ப அது இதில் அது என்ன சொல்லுவாங்க தோட்டம், அந்த தோட்டத்தில் இருந்தாங்க. ஜக்கம்மா தோட்டத்தில் இருந்தாங்க. சரி. அப்போ வந்து பார்த்தேன் ஐயாவை. பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாங்க. சாமி யாருன்னு அவரே போய் கேட்குறேன். ம். சரின்னு சொல்லிட்டு அவரு அவங்க அம்மா கூட தண்ணி பிடிச்சின்னு போடான்னு சொன்னார். சரிண்ணா அப்போது யார் இருந்தாலும் நம்மளுக்கு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் உடனே அம்மா அவர்தான்டா சாமி அப்படின்னாங்க. ஓ! நீங்க அதுக்கு முன்னாடி சாமிய பார்த்ததில்ல, கேள்விப்பட்டதில்ல. இல்லை இல்லை, அதெல்லாம் இப்போ ஃபோட்டோ இருக்கிற ஃபோட்டோ கூட தெரியாது. இப்போ இருக்கிற மாதிரி விளம்பரம் அப்போ கிடையவே கிடையாது. ஓ! சரி, சரி. 2004 இது. ஓ! 2004. 2004 ஓ! இப்போலாம் விளம்பரம் யாரும் குழந்தை கேட்டால் கூட சொல்லிடுது. சரி. அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ம். அது சரின்ட்டு அம்மா சொன்னாங்க அந்த மாதிரின்னு. ம். அப்புறமா என்னம்மா ஒரு சாமியார் என்று நான் என்னமோ சாமியார் காவியோட ஜடாமுடி ஆ. போட்டுக்கின்னு ஒரு இதுவாக இருப்பார்னு நினச்சேன். கட்சியில் ஒரு அழுக்கு துணி போட்டுன்னு அப்படின்ட்டு இருந்தோம். யாரோ இருக்காருன்னு நினச்சிட்டு கேட்டேன். அவரையே போய் கேட்குறேன் சாமியார் யாருன்ட்டு. சாமிகிட்டே போய் சாமி யாருன்னு கேட்டீங்க. ஆ, இங்கே சரி. சாமியார் யாரு ஓ! அப்படின்ட்டு சாமிகிட்டே கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்லலை. ஆனால் வந்து உங்கள் அம்மா கூட போய் தண்ணி பிடிச்சின்னு வாடா போய் அப்படின்னு சொன்னார். ஆ. யார் இருந்தாலும் நம்ம அம்மா யார் எப்படி இவருக்கு தெரியுது அப்படின்ட்டு அப்பயும் கொஞ்சம் டவுட் இருந்தது. சரி அம்மா என்னை வலிச்சுன்னு அப்படி கரும்பு காட்டுக்காக போயிட்டு தண்ணி பிடிச்சின்னு அப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் தான்டா சாமி, அவர் தான் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைலாம் அங்கேயே கனகம்பட்டியிலே வர வைக்கிறேன்னு சொல்லின்னு இருக்காரு ம். அப்படின்னாங்க. ம். எப்படி வர வைப்பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பிக்கை இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பிடிச்சின்னு வந்தேன். வந்து உட்காந்தோம். தண்ணி ஒன்று அந்த முத்து சீட்டில் ஊற்றுனாரு. ஊற்றணும். ஊற்றின உடனே அதுக்கப்புறம் சொன்னார் இந்த மாதிரின்ட்டு. எல்லாம் நம்ம முன்ன முதல்ல நடந்த கதை போன கதை எல்லாத்தையும் சுற்றின்னு வர சொல்ல ஆரம்பித்தார். அப்போ தான் லைட்டாக எனக்கு பொறி தட்டுச்சு, இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்ட்டு. ம். அப்போ தான் நம்ப ஆரம்பித்தேன். ம். அதேமாரி 17 நாளில் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். ம். அதேமாரி எப்படி ஒரு கொண்டு வந்து விடுவார், சரி பார்க்கலாம் சாமி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போன உடனே 17 நாள் பொறுத்து சாமி வடக்கு போய் கிழக்கு போடான்னாரு. சரிங்க சாமின்னேன். போயிட்டேன். அந்த 17 நாள் என்ன பாடுபட போகுதுடான்னாரு. அதேமாரி தான் அந்த 5 நாளும் அவன் கூட பாடுபட்டேன். பாடுபட்டு சாமி இங்கேயே கொண்டாந்து விட்றேன்னு சொன்னார் அப்படின்ட்டு ஃபோனுக்கோசரம் எதிர்பார்த்துருந்தேன். அப்புறம் 17ஆவது நாள் ஃபோன் வந்துச்சு. வந்து அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபுங்க இங்கே தான் வந்துட்டாங்க, கூட்டின்னு வந்துட்டேன். அது அவங்க அம்மா வீடுன்றதுனால அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல தெரியுது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஐயா இழுத்து வந்திருப்பாங்க பொழுது.
அப்புறம் வந்து பார்த்தா இருக்கிறாங்க. இங்க கணக்குப்பட்டிக்கு வந்திருந்தாங்களா? கனகம்பட்டியே குழந்தை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கு தகவல் கொடுத்து நீங்களும் வர்றீங்க. நான் அம்மா தகவல் சொன்னாங்க. ஓ. அதேமாரி 15 நாள் சொன்னார். 17ஆவது நாள் கரெக்டாக அங்கேயே கொண்டு வந்துட்டாரு. ம். சரி பார்த்து பேசினேன். ஏமா அந்த மாதிரி சண்டை கட்டிட்டு வந்தேன் அப்படி இப்படி சமாதானம் ஆகி பேசிட்டு திருப்பி வந்து ஐயா விட்டு வந்து உட்காடுறேன். ம். உட்காந்த உடனே, சாமி அது நிலைக்காதரா சாமி, ம். வராதவங்கள வா வான்னு கூப்பிட்டுங்கிறான் அப்படின்னாரு. ம். என்ன சாமி ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு கேட்டேன்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்தடா சாமி அப்படின்னாரு. 2 வார்த்தை சொன்னார். ம். கேட்டேன்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்தடா சாமி, ம். வராதவங்கள வா வான்னு கூப்பிடுறான், வராதுடா சாமி, ம். நிலைக்காதரா சாமின்னாரு. ம். எதையோ சொல்கிறாரு பரிபாசில், அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் போல தெரியுது அப்படின்ட்டு அப்பெல்லாம் ஒன்று அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எடுத்தேன். சரின்ட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டேன். வீட்டுக்கு கூட்டின்னு போய் அதுக்கப்புறம் ஒரு 9 மாதம் வச்சுருந்தோம். தனி வீடு வச்சு குடியிருந்தோம். குடியிருந்த உடனே மறுபடியும் ட்ரிங்க்ஸு அது இது சாப்பிட ஆரம்பித்தேன். நீங்க? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் ஆள் தான் நான். ஓ, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்கு? ஆமாம் ஆமாம். ம். அதெல்லாம் இல்லாத பழக்கம்லாம் இல்லை, எல்லா பழக்கமும் உண்டு. சரின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அடிக்க கொள்ள திட்டம் இருக்கும். மறுபடியும் கிளம்பி போயிடுச்சு. ஓ, மறுபடியும் கோச்சிட்டு போயிட்டாங்க? ஆமாம், கோச்சின்னு போயிட்டாங்க. கோச்சின்னு போய் மறுபடியும் வந்து ஐயாட்ட போ தேடின்னு வந்தேன். ஜெகமாத் ஹோட்டல் தான் இருந்தார் அப்போவும். சாமி இந்த மாதிரி மறுபடியும் கிளம்பி போயிட்டாங்க சாமி அப்படின்னேன். டேய், வரும்போது வருவாங்க, வரப்புலையும் வாய்க்காலில் உட்காந்து அழுதுன்னு கிடக்காத, ஆ. போய் பொழப்ப மட்டும் போய் பாரு, ம். வரும்போது வருவாங்க ம். அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். ம். டைரெக்டாக பளிச்சுன்னு சொன்னார். ம். சரி அப்படின்ட்டு சாமி சாமி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் மனசில் இருக்குது, இருந்தாலும் சாமி சொல்லிட்டாங்கன்ட்டு பொழப்ப பார்க்க ஆரம்பித்தேன். ம். அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் லைனாக இப்போ ஸ்டெப்பாக படி முன்னேற ஆரம்பிச்சு நல்ல முன்னேற்றம் கிடைச்சிது. ம். அப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி, ம். மாதம் ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஐயாட்ட கம்பல்சரி வந்துடுவேன். ம். ஐயாவோட இட்டுற வேலை செய்துக்கிட்டு ம். ஒரு 4 நாள் 5 நாள் 15 நாள் கூட ஐயா கூட என்ன வேலை செய்வீங்க இங்க? இருந்திருக்கிறேன். இங்க என்ன ஐயா வேலை செய்வீங்க? ஐயா சொல்லுவாங்க, அந்த மண் எடு, இந்த கல் எடு, இந்த கல்லை புரட்டி போடு, ம். இந்த பில்லுலாம் செதுக்கு, ம். அப்புறம் இலை போல் அதெல்லாம் க்ளீன் பண்ணு, இப்படி வச்சுக்கிண்டா சாமி அப்படி வச்சுக்கணும், பரிபாசில் நிறைய சொல்லுவாங்க. ம். அதில் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் சாமி கிட்ட வேலை பார்த்தனால நல்லதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்கிறது நல்லதாக தான் தெரிஞ்சுது. ஒரு விஷயமும் பாவங்கள் கழிய ஆரம்பிச்சுது. ம். அதுக்கப்புறமா முன்னேற்றமும், வாழ்க்கையில் முன்னேற்றமும் ம். நல்லா கிடச்சிது. ம். தான் சாமி வரும் உங்களுக்கு பூரணமா எப்போ நம்பிக்கை வந்துச்சு? ஃபர்ஸ்ட்லேயே நம்பிக்கை கொடுத்துட்டாருல. முதல் அம்மா கிட்ட போனேன்னு அப்பயே நம்பிக்கை கொடுத்துட்டாரு, தான் யாரு அப்படின்றத அவரு எனக்கு நிரூபிக்க ஆரம்பிச்சாரு. நான் சரி, நம்பிக்கையில் சரி. இருந்தேன் இல்லையா, ம். அப்பயே நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி நிரூபிக்கணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம், நிறைய அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம். ம். அவரு தான் கடவுளுன்றதை நிரூபிக்கிறதுக்காக ம். எத்தனையோ இடத்துல எனக்கு காட்டினாரு. சரி. நேச்சுரலாக காட்டினாரு, நிறைய விஷயங்களை காட்டினாரு. ம். அப்புறம் இந்த குடிங்களை மறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு அதை மறக்கடிச்சாரு. ம். எப்படி? அது ஒரு முறை வந்து துண்டு துண்டா சொன்னா தான் இது புரியும். பிட்டு பிட்டா சொல்ல, நீளமாக சொன்னால் இந்த பொழுது பத்தாது. சரி. பிட்டு பிட்டா சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் வந்து சாமிகிட்ட வருவோம் போவோம் இல்லையா, ம். அப்போ சாமிகிட்ட வருவேன், ஃபுல்லாக அங்கேயே ட்ரிங்க்ஸ் அடித்து 15 நாள் 20 நாள் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ம். அதுக்கப்புறம் ஆஞ்சி போய் வருவேன். ம். ஐயா சொல்லுவாங்க, இந்த கழுது மூத்திரம் குடிக்கிறான்டா சாமி அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. ம். திட்டிக்கின்னு அப்படியே இருப்பாங்க. அப்போ கூட சாமி மேலே சத்தியம் பண்ணுவேன், திருப்பி போய் குடிச்சிட்டு மறுபடியும் 1 மாதம் பொறுத்து வந்துடுவேன். ம். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து லாஸ்ட்டாக சாமி எதிர்க்கு முன்னாடியே இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். ம். சத்தியம் பண்ண உடனே சரின்னு போயிட்டேன். சாமி போயிட்டு வரேன் சார், போயிட்டு வாடா சாமின்னாரு. போயிட்டேன். போயிட்டு அந்த பக்கத்தில் பில்டிங் ஒன்று வேலை நடந்துட்டு இருந்தது நாங்கள் எங்கள் கம்பெனிக்கு பின்னாடி. அதில் கம்பி, இந்த பிளாஸ்டிக் ராடு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் அந்த பில்டிங் வாட்ச்மேனு போட்டுட்டு பீர் பாட்டில் ஒரு 4 பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, அண்ணா நீங்கள் எங்கெங்கே குடிச்சிங்க, என் கூட கொஞ்சம் குடிங்கண்ணா, பீர் மட்டும் தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். இல்லைப்பா நான் குடிக்கிறது இல்லை, சாமி மேலே சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன், குடிக்கிறது இல்லைப்பாண்ணே. ம். இல்லைண்ணா இந்த ஒரு முறை சாப்பிடுண்ணா, இனிமேல் இது நீங்கள் சாப்பிட தேவை, எவ்வளோ பேர்கிட்ட குடிச்சிட்டிங்க, பீர் தானே, ஹார்ட் ட்ரிங்க்ஸ் கிடையாதுண்ணே. என்னப்பா இப்படி வலுக்கட்டாயமாக பார்த்துட்டு, சாமிகிட்டே சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டோம்ப்பா, அண்ணான்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. ம். சரி பீர் தானே, இது சாப்பிட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு பீரை தொட போகிறேன்,
பக்கத்துலேயே வீடு, நம்மளுக்கு அந்த கம்பெனி வீடு ஒன்றா இருக்கும். ஓ. வீட்டிலேருந்து ஒரே சத்தம். ம். என் பிள்ளைய ஷாக்கு அதாவது பிரிட்ஜு ஒன்று இருக்குது, ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் பையன் ஷாக் அடிச்சு அப்படியே உருள்றான். உருண்டுன்னு அப்படியே இழுக்குது, கை காலெல்லாம் இழுத்துன்னு இருக்கிறான். பாட்டில் கை போட்டு ஓடினேன். ஓடி போய் பார்த்தா ரோட்டில் போகிறவங்க ஆளுங்க எல்லாமே வந்து அந்த மெயின் வந்து அவன் தலைக்கு மேலே தான் இருக்குது, ஆஃப் பண்ணுற மெயின். அதை ஆஃப் பண்ணுறதுக்கு போகிறாங்க, ஆஃப் பண்ண முடியல. நானும் கையை எடுத்துக்கிட்டே போகிறேன். காலுங்கேருந்து ஒரு 4 அடி கூட எடுத்து வைக்க முடியல. அப்படியே தள்ளுது கீழே, இந்த பக்கம் ரிவர்ஸ் தள்ளுது. அதுக்கிட்ட யாரையுமே சுவிட்சு கிட்ட போக விடலை. அது ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம். இன்னமும் அதை நினச்சேன்னா அவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். சுவிட்சு கையில் எடுத்துகிட்டே போகல. அப்புறம் கண்ணு கலங்கி போச்சு எனக்கு. அவன் முறிக்கணும் போகிறான், நரம்பு கிரும்பு எல்லாம் இப்படி போகுது கையெல்லாம். அவனுக்கு பயந்துட்டேன் ரொம்ப. அதுக்கப்புறம் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணேன். அந்த செகண்ட்லேயே பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தேன். இதுதானே எனக்கு பொறி தட்டிடுச்சு. எனக்கு பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தேன். சாமி இந்த மாதிரி ஒன்று அவன் கூடயே கூட்டிகிட்டு போயிடுங்க, இல்லைன்னா ஏன்னா இனிமேல் நான் குடிக்கவும் மாட்டேன், தொடவே மாட்டேன். இது உண்மையான சத்தியம் தான், தொடவே மாட்டேன். எனக்கு வழி விட்டு அவனுக்கு இது பண்ணுங்க. அப்படியே சரன்னு கை போகுது, கால் எல்லாம் போகுது. அந்த ஒரு செகண்ட்லேயே அந்த பிரார்த்தனை நடத்தி ஒரு செகண்ட்லேயே அந்த கை தானே போய் மெயின் ஆஃப் பண்ணுறேன். ஓ, நீங்களே போய் கூப்பிட்டு இழுத்துட்டீங்க? ஆமாம், நானும் என்னை மட்டும் தான் விடுறாரு. நான் தான் பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருமே விட்டு ஐயோ ஐயோன்னு சத்தம் போட்டு சுற்றி இருக்கிறாங்க. 10-12 பேர் இருக்கிறாங்க. மெயின் போய் ஆஃப் பண்ண முடியல, ப்ரோன்னு சவுண்டு போட்டுங்கிறாங்க. நான் அந்த சவுண்ட்லேயும் நான் ஐயாவை பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம குடிக்க சத்தியம் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, சாமி தான் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓஹோ. எனக்கு தெரிஞ்சிச்சு நல்லா. அப்புறம் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே கையெல்லாம் போகுது, காலெலாம் தானாக போகுது. போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். பண்ண உடனே கரண்ட் அடிச்சு எப்படி எந்திரிக்கிறான் தெரியுமா? துள்ளி அப்படியே கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறான். ஒன்றும் இல்லை, எதுவுமே நடக்காத மாதிரி எந்திரிக்கிறான். ஒன்றும் இல்லை டேடி, ஒன்றும் இல்லை டேடி அப்படின்னு எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே எல்லாருக்குமே ஆச்சரியம். அப்புறம் உடனே அந்த 9 மணி நைட்டு போய் எலக்ட்ரிஷியன் வந்து செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு சின்ன லீக் கூட இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்றாங்க. சின்ன ஆச்சரியம் சொல்லிட்டு அப்புறம் தான் ஐயாவை எல்லாமே உட்காந்து முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணி இதுக்கு மேலே நான் இதை தொட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு விட்டேன். இன்னும் இது வரைக்கும் ட்ரிங்க்ஸ் நான் கை வைக்கிறது இல்லை. அது ஒரு நிகழ்வு. இது மாதிரி நிறைய பெட்டு ஒரு இதுல ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்களை அப்படியே திறந்துன்னு வந்துட்டே இருந்துட்டேன். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது நம்மகிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை அவர் எடுக்கிறதுக்காக செஞ்சாரா? ஆமா, எடுக்கிறது நம்ம தானே, நம்மளே கேட்குறோம், சாமி இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுன்னு வேண்டுறோம். வேண்டிட்டு திருப்பி சத்தியம் பண்றோம், திருப்பி போய் குடிக்கிறோம். அப்படின்னு எத்தனை ஒரு தாயா இருந்தாலும் தகப்பா இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி மன்னிப்பாங்க, 3ஆவது வாட்டி அடிக்கத்தானே செய்வாங்க. அதை தான் பண்ணாரு அவர். அதை புரிஞ்சுக்கிட்டு 2 வாட்டி 3 வாட்டி 3-4 வாட்டி விட்டாரு. திருப்பி இது மாதிரி பண்றேன்னா அவருக்கு வேற எதுவும் இல்லை. அப்புறம் அந்த விஷயம் பாருங்க, முடிச்சுட்டு மறுநாளே இங்க பயணி கிளம்பி வர ஐயா கிட்ட கிளம்பி வந்து இங்க பால்கார சாலையில வேலை நடந்துட்டு இருக்குது. நான் அங்கேருந்து என்னை பார்த்துட்டாரு. கரெக்டாக தெரியுது அவரு சென்னைக்காரன் வரான்டான்னு சொல்லின்னு இருக்கிறாராம். சொல்றாங்க, மம்டிக்காரன் வரான்டா சாமி, மம்டிக்காரன் வரான்டா அப்படின்னு சொல்லினுங்கிறாரு. கரெக்டாக நான் வந்துட்டான் பத்தியா சாமி, உன்னை தான் எதிர்பார்த்த, வா 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 இந்த பையன் அங்கே வை, சாக் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னாரு. எப்படி இங்கே வா வா பையன் கொண்டு போய் அங்கே வை, சாக் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது. அந்த முதல் நாள் நடந்த சாக் ட்ரீட்மெண்ட்டை சொல்றாரு. அதை சொல்றாரு. எல்லாம் உங்களுக்கு தானே பாட்டு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சிரிப்பும் வருது. அந்த நேரத்தில் பயங்கரமா அழுதுட்டேன். சரி சாமி உணர வச்சுட்டீங்க. அது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லாமே முடியுங்கிறால அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க இருந்தாலும் வந்து அவருக்கு தெரியுதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க இருந்தாலும் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் அவர் கண்காணிச்சுங்கிறாரு. கனகம்பட்டியில வந்து ஒருத்தர் வந்து கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா, ஒன்று பனிஷ்மெண்ட்டும் அப்பவே உண்டு, கணக்கும் அப்பவே உண்டு. இப்போ சேர்த்து வச்சு மொத்தமா சேர்த்து கணக்கே கிடையாது அப்படின்ற விஷயத்த நானே தெரிஞ்சுக்கினேன் இந்த விஷயத்த. இது யாரும் சொல்லி கொடுக்கல. ஏன்னா அடுத்தடுத்து நான் ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது அப்போ தண்டனை கிடைக்குது. கண்டிப்பா கிடைக்குது. நான் அதையும் பார்த்து செக் பண்ணிட்டேன். இது என்ன நானே செக் பண்ணி விஷயம் தெரிஞ்சுக்கினேன். எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணுனா கூட அது உடனே அந்த இதுக்கு ஒரு பொருள் எடுக்கணும்னா கூட இன்னைக்கு
ஒருத்தர்கிட்ட கேட்காம அந்த பொருளை எடுத்துன்னு இது பண்ண முடியாது. ஏன்னா உடனே ஒரு ஐயா பார்த்துக்கிறாரு அப்படின்ற பய உணர்ச்சியோடு போயிட்டுக்கிறோம். ம். இதுதான். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.